தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு பிஎம் சீட்டை பார்க்கும்போது ஒரு ஆசை. தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் பிரைம் மினிஸ்டர் ஆனா எப்படி இருக்கும்? சரி, அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கட்டும். ஆனா ஹிஸ்டரியில நடந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் பிஎம் ஆகணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னாலும் அதையும் தாண்டி ஒருத்தர் போயிட்டாரு. ராஜாவா இருக்கிறது ஒரு பதவி அப்படின்னா ராஜாவை உருவாக்குறது ஒரு பதவி. கிங் மேக்கர். தி நேம் இஸ் காமராஜர். நேரு ஐயா தான் இப்ப பிஎம் இருக்காரு. நேரு ஐயா வேற இறந்துட்டாரு. அந்த மாதிரி இறந்ததுக்கு அப்புறம் யார் நம்ம பிஎம் போடலாம் அப்படின்னு ஒரு குழப்பம். இந்த மாதிரி சமயத்துல முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் யார் கையில இருக்குது அப்படின்னா நம்ம காமராஜர் ஐயா கையில இருக்கு. 1964 வருஷம் நேரு ஐயா இறக்குறாரு. அந்த சமயத்துல லால் பகதூர் சாஸ்திரி அவர்களை நம்ம பிஎம் ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கேத்த மாதிரி அவரை பிஎம்ஆவும் ஆக்குறாங்க. அதுக்கு அடுத்து எலெக்ஷன்ல இந்திரா காந்தி அம்மையார் நிறுத்துவோம் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவங்க தான் நிறுத்தினாங்க. இந்த ரெண்டு இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி காமராஜர் ஐயா கிட்ட கேட்டாங்க, நீங்க பிஎம் ஆயிடுறீங்களா அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னது, எனக்கு ஹிந்தியும் வராது, இங்கிலீஷும் வராது, பெருசா கல்வி அறிவும் கிடையாது, ஒரு நாடாளக்கூடிய தகுதி இருக்கா அப்படின்னு பார்த்தா என்ன பொறுத்த வரைக்கும் இல்ல அப்படின்னு சொல்லி அதை வேணான்னு சொல்லிட்டாரு.